வர்றவன் பொருளை எடுத்து அவனை போடணும்டா. அப்படிதாங்க இருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது. என்ன மேட்டர்னா, நீயா நானா ஷோவில் இந்த பெய்டு ரிவ்யூஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்கும். இதை பற்றி பேசும்போது இந்த நபர் அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது பயங்கர ஆஷா ஒரு மாதிரி வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூவரும் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்குறது இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அப்போ டக்குன்னு அவங்க சைடில் இருந்த ஒரு ஆளே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ரிவ்யூ இருக்குன்னு அப்படியே போட்டு உடச்சிருப்பாரு. அபிஷேக் அவர்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிருக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை வாட்டி நிறுவனங்கள் என்னையும் காசு கொடுத்து அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? ரிவ்யூஸ் கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களேன், ரிவ்யூ கொஞ்சம் சாஃப்டா சொல்லுங்களேன். காசு வேணாம் தான் சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை போய் என்ன நீங்க சொல்ற அந்த பொழப்பு, நீங்க சொல்ற இந்த ரிவ்யூ ஆடுக்கு எனக்கு ரெவென்யூ வருதுங்க, என் வியூக்கு எனக்கு ரெவென்யூ வருது. நீங்க கொடுக்குற காசு நான் போடுற ட்வீட்டுக்கு மட்டும் தானே தவிர நான் போடுற மார்க் நான் ரிவ்யூல எல்லாம் நான் ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேன். ரிவ்யூ எவ்வளவு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற நாங்க யாருமே அதை என்டோர்ஸ் பண்ணதும் இல்ல, எனக்கு நடந்ததும் இல்ல. அப்ரோச் பண்ணவங்க எல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கோம். நான் என்ன சொன்னேன்னா, ஐயா ஒரு வாட்டி வாங்கிட்டா ரெகுலரா வாங்குற மாதிரி இருக்கும், ஏன் வேணாங்க மன்னிச்சுக்கோங்க இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏடா பச்சை போய் பேசுற, இவனுக்கு இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர்ஸ் இன் தி கண்ட்ரி. உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க, ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். ரைட் நோ இவன் ஒரு 1001ல இருந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். இங்க இருக்கவங்க வாங்கல அல்லது உங்க நண்பர்கள் வாங்கல. நீங்க உங்களோட சாரி டு இன்டரப்ட், உங்களோட இதே ஷோல சிவி குமார் அவர்கள் வந்து பெய்ட் ரிவ்யூ பத்தி பேசியிருந்தாரு ஒரு பதிவா. பெய்ட் ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையாது, கிடையவே கிடையாது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கு. பெய்ட் ரிவ்யூ வந்தது போன வருஷம் சார். போன வருஷம் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படம். அந்த படத்தை எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி நாங்க சொன்னா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து ஒன்று போல் இருக்கிறா. எங்க இருந்து கால் பண்ணீங்க? ப்ரொடக்ஷன் டீம்னு கேட்டேன். இல்ல ஹீரோவோட சைட்ல இருந்து கூப்பிடுறோம் நாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு. நீங்க எப்பவுமே 2வது நாள் 3வது நாள் ரிவ்யூ பண்றீங்க, கொஞ்சம் முதல் நாள் ரிவ்யூ பண்ணுன்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு. நாங்க அதுக்கு உங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நான் ரிவ்யூ பண்ணுறது நீங்க எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க வந்து பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்லைங்க அதனால முடியாது, படம் எப்படி இருக்கோ அப்படி சொல்றேங்க. இல்லை நீங்க பாசிட்டிவ் மட்டும் சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்ப ஓகே நாங்க இல்லை அதனால முடியாது அப்படின்னு சொன்னோடனே திரும்ப கூப்பிடல. பட் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப ரொம்ப சுமாரான படம். எல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% ரிவ்யூவர்ஸ் வந்து அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. அது பெய்ட் ரிவ்யூவா என்னன்னு தெரியல, எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அவன் இன்னும் திருந்தலாமாமா. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.